ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ் பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம். தயிர் வச்சு சாண்ட்விட்ச் தான் பண்ண போகிறோம். நிறைய சாண்ட்விட்ச் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இந்த சாண்ட்விட்ச் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தயிர் சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு புதினா, 2 பச்சை மிளகாய், 1/2 கப்பு தேங்காய் துருவல், தேவையான அளவுக்கு சால்ட், 1/2 லெமன், ப்ரெட்டு 8 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன், தேவையான அளவுக்கு தயிர், பட்டர் இல்லைனா நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குவான்டிட்டி 8 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்காக நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. ப்ரெட்டு ஸ்லைஸை 4 சைடும் கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் போது அந்த பீஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரெட் கிராம் பண்ணும் போது யூஸ் ஆகும். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தயிர் சாண்ட்விட்ச் செய்ய முக்கியமான பொருளே தயிர் தான். தயிர் ரொம்ப புளிப்பாகவே இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற தயிராக நீங்கள் வாங்கிடுங்க, இல்லைன்னா வீட்டிலே நீங்கள் தயிர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். சுகரை அவாய்ட் பண்ணுறவங்க நீங்கள் சால்ட் போட்டு கூட தயிரை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ப்ரெட் எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ண போகிறோம். நான் கோதுமை ப்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை ப்ரெட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ தயிர் சாண்ட்விட்சாக நம்ம மாற்ற போகிறோம். ப்ரெட்டு மேலே புதினா சட்னியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு தேவையான அளவுக்கு தயிரை ஊற்றிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைங்க. ப்ரெட்டு நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் கூலாக எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா தயிர் சாண்ட்விட்ச் ரொம்ப நல்லாயிருக்கும். கூலிங்காக வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெளியிலே ஒரு 5 minutes வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வரப்போகிறது சம்மர் சீசனில் இந்த மாதிரி தயிர் சாண்ட்விட்ச் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தயிர் வச்சு இந்த சாண்ட்விட்ச் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம்ல. தயிர் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகலாம். குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.